அதாவது எப்படி தமிழ் மொழியிலிருந்து கிளைத்த மொழிகள் அப்படின்னு உருட்டிக்கிட்டு இருந்தது போய் இப்போ வந்து இது திராவிட மொழியில ஒன் ஆஃப் த லாங்குவேஜ் தமிழ். தமிழுக்கு ஒண்ணு இருக்கு. அதுதான் இந்த புரோட்டா சால்னா திராவிட மொழி அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்கல்ல. இதெல்லாம் எதனால வருதுன்னா, தமிழர்கள் விழிப்புணர்வு அடைந்து, திராவிடம் வேறு, தமிழர்கள் வேறு, தமிழர்களுக்கும் திருட்டு திராவிடத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்ச பிறகு, இப்ப எல்லாரும் வந்து அவங்களுடைய தாய்மொழியில பேச ஆரம்பிக்கிறாங்க. இது என்ன கேட்டா ஒரு ஆரோக்கியமான நகர்வு தான். இல்ல பரவலா நெறைய பேர் என்ன கேட்குறாங்க, அன்னைக்கு ஆரியர்களை எதிர்க்கிறதுக்காக திராவிடம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுல்ல. இன்னைக்கு உங்களுக்கு விழிப்புணர்வு அடைஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு என்ன திராவிடம் உங்களுக்கு தேவைப்படாதா அப்படின்னு. இல்ல அன்னைக்குமே அந்த விழிப்புணர்வு தமிழர்களால தான் நடந்தது. தமிழர்கள்ட்ட நியாயப்படி அது தமிழர்களுக்கான விழிப்புணர்வா அந்த மாதிரியான எதிர்வினையா இருந்திருக்கும். ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஆரியத்தை எதிர்த்து நின்றானோ அல்லது அயலார்களுடைய ஆதிக்கத்தை எதிர்த்து நின்றது தமிழர்கள் தான். சரியா? இந்த தமிழர்களுடைய அடையாளத்தோடு அது இருந்திருந்தா சரியா இருந்திருக்கணும். ஆனா இங்க குறுக்க கௌசிகிகள் நிறைய பேர் படுத்திருந்தாங்கல்ல, அவர்களுக்கு வந்து தமிழர்கள்னு சொன்னா அப்ப நம்ம வந்து வெளியே போயிருவோமே அப்படிங்கிறதுனால இவர்கள் மொத்தமா வந்து ஒரு லட்டை உருட்டி வச்சுக்கிட்டாங்க. அதுதான் சிக்கல்.